தயனி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். தற்பொழுது கிடைத்த முக்கிய செய்தி. நேபாளத்தில் பேரழிவு வெள்ளம் 400 பேர் வரை காணாமல் போனதாக தகவல். நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள திடீர் வெள்ளம் தற்போது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேபாளம் மற்றும் தீபத் எல்லை பகுதியில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கு காரணமாக நூற்றுக்கணக்கானோர் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக போதே கோசி ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு ராசுமா மாவட்டத்தின் பல பகுதிகளில் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளத்தின் வேகம் மிகவும் அதிகமாக இருந்ததால் வீடுகள், பாலங்கள், சாலைகள் மற்றும் வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்டமைப்புகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. இந்த அனர்த்தத்தில் சுமார் 384 பேர் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காணாமல் போனவர்களில் வெளிநாட்டவர்களும் அதிக அளவில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் 105 பேர் இந்தியர்கள் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் அமெரிக்கா, பிரிட்டன், மலேசியா மற்றும் தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்தவர்களும் காணாமல் போனவர்களின் பட்டியலில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இந்த வெள்ளத்தில் 22 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மீட்பு பணிகளில் நேபாள இராணுவத்தினரும் காவல்துறையினரும் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை 88 பேர் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தொடர்ந்து பெய்து வரும் மழை, கடுமையான வானிலை மற்றும் மலைப்பாங்கான பகுதிகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் காரணமாக மீட்பு பணிகள் சவாலாக மாறியுள்ளன. இந்த வெள்ளம் ஏற்பட்டதற்கான காரணம் தொடர்பாகவும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. பனிப்பாறைகள் அல்லது பாறைகள் சரிந்து ஆற்றின் நீரோட்டம் தடைப்பட்டு பின்னர் திடீரென அதிகளவு தண்ணீர் வெளியேறி இருக்கலாம் என அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். தற்போது காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. நேபாளத்தில் ஏற்பட்ட இந்த பேரழிவில் சிக்கியுள்ள அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த செய்திகள் தொடர்பான புதிய தகவல்கள் கிடைத்தவுடன் தொடர்ந்து உங்களுக்கு தெரிவிக்க காத்திருக்கிறோம். தொடர்ந்தும் தயனி ஸ்டுடியோ யூடியூப் செய்திகளுடன் இணைந்திருங்கள். நன்றி.